பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு வசனம் நிகழ்ச்சியிலே உங்களை நான் வரவேற்கிறதிலே கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி. நாம் யாவரும் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். நாம் பார்க்கும்பொழுது எது அன்பு? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு இல்லை என்றால் நாம் தேவனை அறியவில்லை என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அவர் வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார். அநேகருக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஏன்? தம்முடைய சொந்த ஜீவனையே நமக்காக பலியாய் தந்தார். அப்படி இருக்க நாம் அன்பாய் இருக்கிறோம், கிறிஸ்து அன்பு நமக்குள்ளே இருக்கிறது என்று வார்த்தையிலே சொல்லுவோமானால் அது உண்மையிலே சரியா இருக்காது. எது அன்பு என்று சொன்னால் அதற்கு முன்னடையாளமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை தான் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர் தம்முடைய ஜீவனையே நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் நமக்காக கொடுத்தார். எனவே பிரியமானவர்களே, நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நலிந்தவர்களுக்கு உதவி செய்வது, கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுவது, ஒருவேளை துக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்வது உண்மையான கிறிஸ்துவ அன்பாய் இருக்கிறது. அதுவே கிறிஸ்து நம் மீது தம்முடைய அன்பை அப்படியாகவே வெளிப்படுத்தினார். எனவே ஒருவருக்கு ஒருவர் அன்பு என்பது வார்த்தையிலே இல்லாமல் நம்முடைய செயலிலே நாம் காட்டுவோம் என்று சொன்னால் அதிலே தேவன் பிரியப்படுவார். ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருப்போமா?